கார்த்திகை தீபம் தொடரில் சிவனாண்டியிடம் சண்டை போடும் மாயா. உங்களால் தான் நாங்கள் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம், இல்லைனா நாங்கள் 2 பேரும் எங்கேயாவது போய் செட்டில் ஆகியிருப்போம். நீங்களும் உங்கள் மனைவியும் சொல்கிறத கேட்டு தான் இப்போ மகேஷ் எங்கே இருக்கிறானே தெரியலன்னு சிவனாண்டி கிட்ட சண்டை போடுறாங்க மாயா. நினச்சது ஒன்று நடந்தது ஒன்று, என்னால் என்ன செய்ய முடியும்னு தட்டி கழிக்கிறாரு சிவனாண்டி. மாயா கோபமாக பேசுவதை பார்க்கும் சிவனாண்டியோட சித்தப்பா, மகேஷ் உனக்கு கிடைக்க ஒரே வழி தான் இருக்குது, ஏதாவது ஒரு வக்கீலை பிடிச்சி கோர்ட்டில் ஆர்பிஎஸ் மனு தாக்கல் பண்ணு அப்படின்னு சொல்கிறாரு. அப்படின்னு என்னன்னு கேட்குறாங்க. அப்படின்னா ஆழ்குணர்வு மனுன்னு அர்த்தம். அதை நீ கோர்ட்டில் தாக்கல் பண்ணால் எங்கே இருந்தாலும் அவன் மகேஷை தேடி கண்டுபிடிச்சி ஒப்படைப்பாங்கன்னு சொல்கிறாரு சிவநாயகியோட சித்தப்பா. பிறகு அவங்க வக்கீல் மூலமாக மனு தாக்கல் பண்ணுறாங்க. சாமுண்டீஸ்வரி வீட்டுக்கு போலீஸ் வருது, கூடவே மாயாவும் வரா. சாமுண்டீஸ்வரியை விசாரிக்கணும்னு சொல்கிறாங்க. அவங்ககிட்ட விசாரிக்கிறாங்க. அவங்க இதை பற்றி எதுவுமே தெரியாதுன்னு பதில் சொல்கிறாங்க. பிறகு கார்த்திகை கூட்டு விசாரிக்கிறாங்க. கார்த்திக்கு எதுவும் தெரியாதுன்ற மாதிரி பதில் சொல்கிறாரு. மாயா கோபமாக பேசுகிறா. இவங்க இப்படிலாம் சொன்னால் பதில் சொல்ல மாட்டாங்க, இவங்களை விசாரிக்க வேண்டிய விதத்தில் விசாரிங்கன்னு போலீஸ்கார்கிட்ட சொல்கிறாங்க. எப்படி விசாரிக்கிட்டு எனக்கு தெரியும், நீ வேலையை பாருன்னு சொல்லிடுறாரு அந்த போலீஸ்கார். ஹாஸ்பிட்டலுக்கு வரும் கார்த்திக் மகேஷோட கண்டிஷனை பற்றி டாக்டர்கிட்ட பேசுகிறாரு. இன்னும் அவர் கோமாவில் தான் இருக்கிறாரு, நாங்கள் நல்ல ட்ரீட்மெண்ட்டு தான் கொடுக்குறோம், சீக்கிரமே ரெக்கவர் ஆகிடுவாருன்னு டாக்டர் சொல்கிறாரு. மகேஷை காணன்னு சொல்லி கோர்ட்டில் ஆர்பிஎஸ் மணி தாக்கல் பண்ணியிருக்கிறாங்க. அதனால் அவர் கொஞ்சம் சிக்கலில் இருக்கிறோம். நம்ம இப்போ மகேஷ் நினைவு திரும்பி உண்மையை சொன்னால் தான் இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு வரும்னு சொல்லி டாக்டர்கிட்ட சொல்கிறாரு கார்த்திக்கு. சாமுண்டீஸ்வரி வீட்டுக்கு நிவின் செவரேறி குதிச்சு துர்காவை பார்க்குறதுக்கு வராரு. 2 பேரும் ரூமில் இருக்கும் போது சித்திரக்கலா கண்ணில் படுற மாதிரி தெரியுது. உள்ளே வந்து கேட்குறாங்க. அவர் நுழைஞ்சிக்கிட்டு இருக்கிறாரு. யாரும் வரலன்னு துர்கா சமாளிச்சிடுறாங்க. கதவை முடிக்க சொல்கிறா சித்திரக்கலா. கதவை முடிக்கிறாங்க. நிவின் வெளியே போகும்போது சித்திரக்கலா அவரை பிடிச்சிடுறாங்க. பிடிச்சி எல்லோரும் முன்னாடியே கொண்டு வந்து நிப்பாட்டுறாங்க.